வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் இது 20ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் விசாகம், திதி வளர்பிறை, சதுர்த்தி. யோகம் நன்றாக இல்லை. சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு மாலை 4:35 வரை. அதன் பின் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம். இன்று நவராத்திரியின் 4ஆம் நாள் மற்றும் சதுர்த்தி விரதம். இன்று நவராத்திரியின் 4ஆம் நாள் மற்றும் சதுர்த்தி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 முதல் 10 வரை. காலை 11 முதல் நண்பகல் 12 வரை. மதியம் 2 முதல் 4 வரை. மாலை 6 முதல் 7 வரை. இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், புதன், கேது, துலாத்தில் சந்திரன், சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 4:35 அளவில் சந்திர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். ஜோதிடம், திருமண பொருத்தம், சுப நாள் குறிப்பதற்கு போன்ற ஜோதிடம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் நம்மை தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடம் நேரில் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஆன்லைன் சர்வீஸும் உண்டு. தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன மார்க்கமாக பலன் சொல்லப்படும். இந்த திரையில் தெரியக்கூடிய நண்பருக்கு ஃபோன் பண்ணி மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன் சேர்க்கை. இந்த சேர்க்கை மாலை 4:30 அளவில் இருக்குது. அதற்கு பிறகு சந்திர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் செல்கிறார். 8ஆம் இடம் சென்று அங்கே நீச்சமாகிறார். சந்திராஷ்டமம் உங்களுக்கு சாயங்காலம் ஆரம்பிக்குது. இருந்தபோதும் இது ஒரு யோகமான நாள் தான். ஏன்னா சந்திரன் நீச்சம் பெற்றாலும் அவருக்கு குருவின் பார்வை. குரு பார்வையில் சந்திரன் வரும்போது அது கஜகேசரி யோகத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் எந்த விதத்தில் பார்த்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமான நாள், வெற்றிகரமான நாள். உங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நேரம். உங்கள் புகழ் மேலோங்கும். உங்களை பற்றி பலரும் பேசுவாங்க. டாக் ஆஃப் த டவுன் நீங்கள் தான். அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். புகழ் உச்சிக்கே சில பேர் சென்று விடுவார்கள். 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்தால் கலையில் தேர்ச்சி, பெரிய கலைஞர்களாக இருப்பாங்க. அதனால் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சண்டே தான், இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனாலும் கிரகநிலை வலுவாக இருக்குது. ஆரோக்கியம் சீராக இருக்கும். 5ஆம் இடத்தில் 5க்குடைய கிரகம் வலுவாக அமர்ந்திருக்கு. அதனால் பதவி உயர்வு உண்டு. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க. குடும்பத்தோடு பலர் சுற்றுலா சென்று வர மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு. பலர் கூடக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஷாப்பிங் மால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. இந்த நாள் சந்தோஷமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன் சேர்க்கை. இது ஒரு நல்ல அமைப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2க்குடையவர் சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கார் சுக்கிரனோடு. இன்று மாலை 4:30 அளவில் சந்திர பகவான் 6ஆம் இடம் செல்கிறார். அதனால் இன்றைக்கி ஒரு யோகமான நாள் தான் அப்படின்னு சொல்லணும். ராசி அதிபதி தொடர்ந்து உச்சகதியில் இருக்கார். அதனால் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. சுகமான நல்ல நாள்.
கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 4 குடைய கிரகமான சுக்கிரனோடு இணைவது ஒரு வித பலம். இந்த சுக்கிரன் சந்திரன் 4ஆம் இடத்துல சேருவது அப்படிங்கிறதே பெரிய யோகம்தான். இது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் அந்த யோகம் செய்யும். 11ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல செவ்வாய். செவ்வாயும் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் செலவுகள் வரலாம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ஏதாவது வாசனையாதி திரவியங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் செலவு பண்ணுவீங்க. அல்லது பார்ட்டி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர மாதிரியான அமைப்பு உண்டு. அதன் மூலமும் செலவுகள் ஏற்படலாம். இந்த நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல உச்சம். 2 குடைய கிரகமே தான் புதனும். அதனால் குடும்பம் அமைதியாக இருக்கும். வருமானம் அதிகமாக வரும். லாபங்கள் பன்மடங்கு உண்டு. சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பயணத்தாலும் நன்மைகள் ஏற்படலாம். சில அலைச்சல்களான விஷயமும் இருக்குது. அலைச்சல்களும் உண்டு. இருந்தாலும் நன்மைகள் அதிக அளவில் நடக்கிற மாதிரியான அமைப்புகள் உண்டு. யோகமான நாள். கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ரிலாக்ஸாக இருப்பீங்க. மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ராசிக்குள் உச்சம். 2ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இணைவு. இந்த இணைவு இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சந்திர பகவான் 4:30 மணி அளவில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சென்று அங்கே நீச்சகதியாகிறார். நீச்சம் பெறுகிறார். லாபாதிபதி அவர் 4ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல நீச்சமாகிறார். அதனால் சில வீண் அலைச்சல்களும் சில பேருக்கு ஏற்படலாம். அல்லது தம்பி தங்கையோட ஏதாவது மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். ஆனாலும் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப மோசமான நிலைமைன்னுலாம் சொல்ல முடியாது. சிறப்பான நாள் தான். இன்றைக்கி சண்டே தானே, கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகும்போது எல்லாம் சூப்பராக இருக்கும். சிறப்பான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு நன்மை அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே இருக்கார். கூட சந்திரனோடு இருக்கார். ஆனால் சந்திரன் சுக்கிரன் இணைவுங்கிறது பொதுவாகவே நிறைய ராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். சந்திரன் சுக்கிரன் எங்கு இணைந்தாலுமே அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மை தான். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தான் சங்கடத்தை கொடுக்கும். அது தனுசு அப்படிங்கிற ஒரு ராசிக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்காது. ஏன்னா அந்த ராசிக்கு அது கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்கும். ஆனால் துலா ராசி அதிபதியே சுக்கிரன் தானே. இப்போது சந்திரன் இணையும் போது அது நல்ல விஷயந்தான். ஆனாலும் செலவுகள் அதிக அளவில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்துல 12 குடைய கிரகம் வலுவாக அமர்ந்திருக்கார். அதனால் செலவுகள் கண்ணாபின்னு ஆகும். நம்மளுடைய சேமிப்புகள் கொஞ்சம் கரையும். அதில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தோம்னா சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடத்துல மொத்தமாக 5 கிரகங்கள். அதில் 12ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன். இந்த சுக்கிர பகவானோட சந்திரன் இருக்கும்போது அது யோகத்தை செய்யும். ஏன்னா பாக்யாதிபதி சந்திரன், 7 சுக்கிரன், இது எல்லாமே ரெண்டுமே நல்ல அமைப்பு. இன்றைக்கி சந்திர பகவான் மாலை 4:30 மணி அளவில் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறார். இந்த ராசிக்குள்ளே வரும்போது சில வீண் குழப்பங்கள் ஏற்படும். மன கலக்கங்கள் ஏற்படும். ஏன்னா சந்திரன் அங்கே நீச்சமாயிடுறார். அதனால் இன்றைக்கி மாலை நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது பிடிச்ச ப்ரோக்ராமை டிவியில் பாருங்கள். இல்லைனா சாமி ஸ்லோகங்கள் கேளுங்க. இல்லை நவராத்திரி யார் வீட்டில் கொலு வச்சுருக்காங்கன்னா போயிட்டு வாங்க. நான் இன்றைக்கி மாலை நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மன ரீதியாக குழப்பங்கள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது சிறப்பு. முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் காலையில் செய்யுங்க. ஆனாலும் செலவுகள் ஏற்படும். மகிழ்ச்சியான செலவுகளாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதி சந்திரன். இந்த 2 கிரகங்களும் நன்மை செய்யாத கிரகங்கள். பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு விஷயம் உண்டு. நன்மை செய்யாத கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்கலாம் அல்லது 11ஆம் இடத்துல இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் அது நன்மை செய்கிறத குறைச்சிக்கும், இல்லை செய்யாமல் இருக்கும். ஒரு கிரகம் நன்மை செய்யாமல் இருக்கிறதே நன்மை. அந்த விதத்தில் சுக்கிரன் சந்திரனால் உங்களுக்கு நன்மை தான். இந்த கிரகங்களால் உங்களுக்கு யோகங்களும் உண்டு, நன்மைகளும் உண்டு, லாபங்களும் உண்டு.
தொழில் ரீதியான ஏதாவது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தொழிலுக்கான ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் சிறப்பாக நடக்கும். நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 10ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இணைவு. இந்த 10ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய யோகத்தை செய்யும். 7க்குடையவர் சந்திரன், 10க்குடையவரே சுக்கிரன். அதனால் இது பெரிய யோகம். ஏதாவது ஒரு கலையில் பெரிய ஞானியாக இருப்பாங்க இந்த மாதிரி பிறவி கால ஜாதகத்தில் இருந்தால். இயல், இசை, நாடகம், பாட்டு, கச்சேரி, ஆயக்கலைகள் 63ல் ஏதோ ஒன்றில் சிறப்பாக இருப்பாங்க. இல்லை 2-3 கலைகள் அவங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு யோகம் இது. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். தொழில் நிமித்தமான சில பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு வெளிநாடு போயிட்டு வர மாதிரியான ஒரு ஷார்ட் ட்ரிப் அமைப்பு ஏற்படும். அது தொழிலான வர்த்தகம், தொழிலுக்கான ஒரு விஷயமாக இருக்கும். வேற்று மொழி மதக்காரர்களோடு நெருங்கி பழகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து வருமானம் வரும். தூரதேசத்திலேருந்து வருமானங்கள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். இன்றைக்கி சண்டே தானே, கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க. 4:30 மணி அளவில் இன்றைக்கி சந்திராஷ்டமம் உங்களுக்கு நிறைவு பெறுகிறது. இரவு 4:35 சென்னை சூரியோதயப்படி பார்த்தோம்னா 4:35. அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லா இடத்துலையும் நவராத்திரிக்கு கொலு வச்சுருக்காங்க, அதில் போய் கலந்துக்கோங்க. உங்களுக்கு முப்பெரு தேவியருடைய அருளும் கிடைக்கும். துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மி அப்படின்னு எல்லாருடைய அனுகிரகமும் கிடைக்கும். காலையில் நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில், பண விஷயத்தில். மாலை நேரத்தில் இருந்து நேரம் நல்லா இருக்குது. இந்த நாள் வெற்றிகரமான நாள்.